அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மெடிசனல் பாட்னியில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டாக்ஸானமி ஆஃப் ஆஞ்சியோஸ்பர்ம் பார்ட் 1ல தான் நமக்கு ஹையஸ்ட் கொஸ்டின்ஸ் வரப்போகுது. அதில் வந்து நம்ம 3 டாபிக் பார்த்தோம். பெந்தமுக்க கிளாசிஃபிகேஷன் எடுத்து பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து ஃபேமிலிஸில் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி வந்து அன்னோனேசி. அன்னோனேசின்றது என்னன்னா ஒரு மனோரஞ்சித குடும்பம். அட்ராபோட்ரேஸ் அன்னோரஞ்சிதம் பிளான்ட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய அதிகமான ஸ்மெல் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட். இப்போ அன்னோனேசி ஃபேமிலின்றது என்னன்னா, அன்னோனேசியில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது சீத்தாப்பழ குடும்பம். அதாவது மனோரஞ்சித குடும்பம் சொல்லுவாங்க, சீத்தாப்பழ குடும்பம்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இதனுடைய ஃபர்ஸ்ட் என்னன்னா, இதனுடைய கிளாசிஃபிகேஷன்ல எது கீழே வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா டைகாட்டிலடனே கிளாஸு. சப் கிளாஸ் வந்து பாலிபெட்டலே. நமக்கு மொத்தம் 3 கிளாசிஃபிகேஷன் உண்டு. அதில் வந்து என்ன சீரீஸில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா தலாமி ஃப்ளோரே. என்ன ஆர்டரில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ரானேஸ். என்ன ஃபேமிலியில் வருதுன்னு பார்த்தோம்னா அன்னோனேசி. ஜீனஸ் என்னன்னா அட்ராபோட்ரேஸ். ஸ்பீசிஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஓடாரட்டிஸ்மஸ். கிளாஸ் வந்து டைகாட்டிலிடனே, சப் கிளாஸ் பாலிபெட்டலே, சீரிஸ் வந்து தலாமி ஃப்ளோரே, ஆர்டர் வந்து ரானேஸ், ஃபேமிலி வந்து அன்னோனேசி, ஜீனஸ் வந்து அட்ராபோட்ரேஸ், ஸ்பீசிஸ் வந்து ஓடாரட்டிஸ்மஸ். ஓகேவா? இதுதான் என்னுடைய கிளாசிஃபிகேஷனுடைய ஆர்டர். இது வந்து ஒரு இதனுடைய மொத்த ஸ்பீசிஸ் எத்தனை அப்படின்னு ஜீனஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80. மொத்த ஸ்பீசிஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 850. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஜீனஸ் 80, ஸ்பீசிஸ் 850. அதில் நம்ம இப்போ ஒரு ஜீனஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீசிஸ் தான் பார்க்க போகிறோம். அடுத்ததான் வந்து இதில் வந்து மொத்தமாக எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளான்ஸ் தான் நம்ம வந்து லாஸ்ட்டாக எழுதுவோம். ஸோ எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளான்ஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மொத்தமே 4 பிளான்ட் தான். ஒன்று வந்து அன்னோனா ஸ்குவாமோசா. நம்ம எல்லாமே சீத்தாப்பழம் சாப்பிட்ருப்போம் இல்லையா, கஸ்டர்ட் ஆப்பிள். அது வந்து சீத்தாப்பழம் 1. நம்பர் வந்து அன்னோனா ரெட்டிகுலேட்டா. இந்த ஃபேமிலி ஈஸியாக நம்ம எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளான்ஸ் எழுதிடலாம். ரெட்டிகுலேட்டால ராம் சீதா. அடுத்து வந்து இதில் மெயினான ஒரு பிளான்ட் என்னென்னா கனான்கா ஓடரேட்டான்னும் போது கருமுகைன்னு சொல்லுவோம். இதில் வந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. என்னன்னா யாங்காங் ஆயில் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்பாங்க. அது கனான்கா ஓடரேட்டோட எசென்ஷியல் ஆயில். இதில் வந்து கண்ணோய்க்கு போகக்கூடிய மருந்தாக சொல்லியிருப்பாங்க. மேலும் கவுட்டில் வந்து போகக்கூடிய மருந்தாக சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து ஒரு பிளான்ட் எடுத்து நெட்டிலிங்கம், அதாவது பாலியால்தியா லாங்கிஃபோலியா. நெட்டிலிங்கம் இதுதான் நம்ம எல்லாரும் அசோக மரம்னு சொல்லி தப்பாக பார்ப்போம் இல்லையா, அந்த மரம் இது. அதுக்கு அடுத்து வந்து நம்ம அட்ராபோட்ரேஸ் மனோரஞ்சிதம். இது ஷார்ட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மனோரஞ்சிதம்ன்ற ஒரு பாட்டி வந்து சீத்தாப்பழம் ராம்கிட்ட வந்து சீத்தாப்பழத்தை கருப்பு கலரில் லிங்கத்துக்கு வாங்கிட்டு வராங்க. அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். பொட்டானிக்கல் நேம் படிக்கிறது கஷ்டமாக இருக்கும். புதுசாக படிக்கிறவங்களுக்கு ஞாபகம் வராது. ஸோ அன்னோனான்றது ஃபேமிலியோட நேம்லேயே வந்துடும். ஸ்குவாமோசா ரெட்டிகுலேட்டான்றது சீத்தாப்பழத்துடைய 2 டைப்ஸாக வந்துடும். ஓடரேட்டான்றதும் ஓடரட்டிஸ்மஸும் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பாலியல்தா லாங்கிஃபோலியான்றது மட்டும் நமக்கு நெட்டிலிங்கம் மரம் பார்த்தீங்கன்னா ஹைட்டாக இருக்கும், நீளமாக வளர்ந்துக்கிட்டே போகும். ஸோ லாங்குன்றதை ஞாபகம் வச்சுட்டோம்னா லாங்கிஃபோலியா நமக்கு ஞாபகம் வந்துடும். இது வந்து ஒரு எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஓகே. இப்போ இது இண்டிவிஜுவல் பிளான்ஸோடைய யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட் அன்னோனா ஸ்குவாமோசா பற்றி பார்ப்போம். மொத்தமே 2 யூஸ் தான். அதனுடைய லீஃபு, அதனுடைய ஃப்ரூட்டு. இதனுடைய லீஃப் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்செக்டிசைட், பூச்சிக்கொல்லி. இதனுடைய ஃப்ரூட் வந்து நீர்மலம் போக்கி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, இன்செக்டிசைட். அது மட்டும் இல்லாமல் இந்த இலையை அரைச்சி நம்ம ஹேர் மாஸ்க் மாதிரி போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து தலையில் இருக்க பெயின் போகும், தலை பெயின்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அவ்வளோதான் அன்னோனா ஸ்குவாமோசாவுடைய யூசஸ் வந்து. அடுத்து வந்து அன்னோனா ரெட்டிகுலேட்டாக்கு வந்து இதுவும் அதே மாதிரி தான். லீஃப் அண்ட் இன்செக்டிசைடு ஆக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கும் இன்செக்டிசைடு ஆக்ஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்ஷன் இருக்குது. என்னென்னா வயிற்றுப்புழுக்கொல்லி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வயிற்றுப்புழுக்கொல்லி 2 யூசஸ். அடுத்து வந்து முன்னாடி சொன்னேன் இல்லையா கனான்கா ஓடரேட்டாவில் என்ன யூசஸ் இருக்குது, யாங்காங் ஆயில். இதுதான் மெயினான ஒரு 1 மார்க் கேட்பாங்க. இன்னொன்று வந்து ஃப்ளவர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஃப்ளவர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து வந்து இதனுடைய எசென்ஷியல் ஆயில் வந்து கண்ணோய்க்கு மருந்தாக யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து கவுட், அதுக்கும் இதனுடைய பிளான்ட்டை யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் தலைவலி, செஃபாலஜியான்னு சொல்லுவாங்க. தலைவலிக்கு இதனுடைய எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. மெயினாக 4 யூசஸ் தான். கண்ணோய்கள், கவுட்டு, தலைவலி. இது 3த்தையும் ஞாபகம் வச்சு கரெக்டாக எழுதுங்க. கனான்கா ஓடரேட்டா, யாங்காங் ஆயில், ஃப்ளவர் ஆஃப் ஃப்ளவர்ஸ், கண்ணோய் வந்து கவுட், தலைவலி. சரியா? அடுத்து வந்து பாலியால்தியா லாங்கிஃபோலியா நெட்டிலிங்கம்.
வந்து கஷாயம் போடுவோம். நெட்டிலிங்க பட்டையை வந்து கஷாயமாக போட்டோம்னாக்கா நமக்கு மெனரோஜியா துவர்ப்பி ஆக்ஷன் இருக்கிறதுனால மெனரோஜியா போகும். அது ஒரு யூசஸ் தான் புக்கில் சொல்லியிருப்பாங்க. இன்னும் ஒரு பிளான்ட் என்ன விட்டுட்டோம், அட்ராபோட்ரிஸ் மனோரஞ்சிதம். இது வந்து நறுமணம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு. அது மட்டும் தான் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம அனானேசி குடும்பத்தோட எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளான்ஸ் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அதனுடைய கேரக்டர்ஸ் என்ன, ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதனுடைய ஃபேமிலி ஹேபிட்டட் என்ன அப்படின்னா, வளர இயல்பு எங்கெல்லாம் வளரும் அப்படின்னு பார்த்தோம்னா, வெப்பமண்டலம் டிராபிக்கல் ரீஜன்ஸில் வளரும். அதிகமாக இதில் மரங்கள் இருக்கும், சில பெருஞ்செடிகள் இருக்கும். இதில் ஏறுகொடி தாவரம் தான் நமக்கு 1 மார்க்கில் கேட்கக்கூடிய ஆப்ஷன் ஆன்சர் உண்டு. அது என்ன அப்படின்னாக்கா, நமக்கு ஏறுகொடி தாவரம் மனோரஞ்சிதம் மட்டும். இது வந்து எக்ஸப்ஷனல் பிளான்ட்டாக சொல்லியிருப்பாங்க. இது அதனுடைய இலை வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, செப்பரேட் லீவ்ஸாக இருக்கும், தனி இலையாக இருக்கும். ஆல்டர்னேட் லீவ்ஸ், அதாவது மாற்று இலையாக இருக்கும்னு தமிழில் சொல்லுவாங்க. அப்புறம் இதில் வந்து இது கிடையாது, இலையடிச்சதில் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இலையடிச்சதில்னா பிராக்டியோல் சொல்லியிருப்பாங்க. அடுத்து இதனுடைய இன்ஃப்ளாரசன்ஸ் என்ன அப்படின்னா, இண்டிவிஜுவல் மலராகவும் இருக்கலாம், இண்டிவிஜுவல் பிளான்ட் தனி மலர், இல்லை ஒழுங்கற்ற கொத்தாகவும் இருக்கலாம், இர்ரெகுலர் காம்பவுண்டாக இருக்கலாம், ஒழுங்கற்ற கொத்து மலர். ஓகேங்களா? அடுத்து வந்து இதனுடைய மலர் ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு பைசெக்சுவல் பிளான்ட் ஃப்ளவர். அதாவது இருபால் மலர்களும் இருக்கலாம். மேல் செக்ஷுவல் ஆர்கனும் இருக்கும், ஃபீமேல் ஆர்கனும் இருக்கும். ஆண்ட்ரோசியம் கைனோசியம் ரெண்டுமே இருக்கும். ஸோ இது வந்து பைசெக்சுவல் பிளான்ட்டு. இது வந்து ட்ரைமீரஸ் சொல்லியிருப்பாங்க. ட்ரைமீரஸ் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, டைகாட்டிலடன் ஃபேமிலி, அதாவது டைகாட்டிலடன் கிளாசிஃபிகேஷன்லேயே இந்த ட்ரைமீரஸ் பிளான்ட்ன்றது வந்து ஒரு எக்ஸப்ஷனல் கிளாஸை சொல்லியிருப்பாங்க. இம்பார்ட்டண்ட்டான ஒரு 1 மார்க் கேட்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா, இதனுடைய கேலிக்ஸ் அப்படின்னா புள்ளிவட்டம். புள்ளி இதழ்கள் மொத்தம் எத்தனைனா 3 லேயராக இருக்கும், சேம் கலராக இருக்கும், டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது கேலிக்ஸ் கொரலாவையும். அப்புறம் வந்து கேலிக்ஸ் கொரலாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. இணையாத புள்ளி, ஸ்மால் ஃப்ளவர்ஸ் கம்பைண்டாக இருக்காது, அன்கம்பைண்டு. ஓகேங்களா? இல்லை, இது பாலிபெட்டாலியாவில் வர்றதுனால இணைஞ்சிருக்காது. ஓகேங்களா? அப்புறம் கொரோலானா அல்லி வந்து தொடிதழ் அமைவு. ஒன்று டச் ஆகிருக்கும் அல்லியோட கொரோலாவோட ஸ்ட்ரக்சரில். 2 to 3 லேயர்ஸ், 2லேருந்து 3 லேயர் இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து ஆண்ட்ரோசியம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, பல மகரந்தத்தால், மினி ஆண்ட்ரோஜன்ஸ். பல மகரந்தம் எப்படி இருக்குன்னாக்கா, நீண்டு காம்புட இணைந்திருக்கும், ஃபிலமெண்ட்ஸோட அட்டாச் ஆகிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஃபிலமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, ஷார்ட் அண்ட் திக்கு. ஓகேங்களா? இன்னொன்று என்னென்னா, இந்த ஃபிலமெண்ட்ஸ் அட்டாச் ஆகிருக்குங்களா, இந்த ஃபிலமெண்ட்ஸோட அட்டாச் ஆகிருக்க ஆண்ட்ரோஜன்ஸ் வந்து மேலே அது திணிப்பு திசு இதுவாக இருக்கிறதுனால அது வந்து ஒரு தொப்பி மாதிரி காணப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். கைனோசியம்னா சூலகம்னு தமிழில் சொல்லுவாங்க, மேல்மட்ட சூலகப்பை. அப்புறம் பழம் மொத்தம் வந்து அடுக்கு முறையில் இருக்கும், சுழல் அடுக்கு முறையில் இருக்கும். இதனுடைய ஃப்ரூட் என்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரி டைப் அல்லது திரள்கனின்னு சொல்லுவாங்க, காம்போசிட் ஃப்ரூட். திரள்கனி அப்படின்னா காம்போசிட் ஃப்ரூட்டு. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம சீத்தாப்பழம். ஓகேங்களா? காம்போசிட் ஃப்ரூட்டாக இருக்கும். நம்ம சீடாக எடுத்து சாப்பிடுவோம் இல்லையா? ஃப்ரூட்டுடைய பொட்டானிக்கல் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம ஈஸியாக அதை வச்சு எழுதலாம். பிராக்டியோலேட் இருக்குது, கேலிக்ஸ் வந்து 3, பைசெக்சுவல் ஃப்ளவர். ஸோ பைசெக்சுவல் ஃப்ளவர், ஆக்டினோமார்பிக், அதாவது எந்த சைட் பிளான்ட்டை கட் பண்ணால் நமக்கு வந்து கரெக்டான டீவியேஷன் வரும். அடுத்து வந்து கேலிக்ஸ் 3, கொரோலா 2 3 அடுக்காக இருக்கும். அடுத்து ஆண்ட்ரோசியம் மெனி, கைனோசியம் மெனி, இது மேல்மட்ட சூலகப்பை. பிராக்டியோலேட் இருக்குது, பைசெக்சுவல் ஃப்ளவர், ஆக்டினோமார்பிக், கேலிக்ஸ், கொரோலா 2 அடுக்கில் இருக்கலாம்.
ஆண்ட்ரோஷியமினி கைனோஷியமினி சுப்பீரியர் கைனோஷியம். இது பொட்டானிக்கல் ஃபார்முலா. இவ்வளோ தான் இந்த ஃபேமிலியோட அனோனாஸ் ஃபார்மஸோடைய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். படிக்கிறதுக்கு ஈஸியான ஒரு பிளான்ட்டு ஃபேமிலி, டக்குன்னு படிச்சிடலாம். வீடியோ பெருசாக இருக்குன்னு ஸ்க்ரால் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சாச்சு நோட்ஸ் மாதிரி இன்ட் எடுத்து எழுதிட்டு யூஸ் பண்ணுங்கள். அடுத்து என்ன ஃபேமிலின்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோஸ் போட்டோம்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். எக்ஸாம் கிட்டத்தில் வந்துருச்சு. ஸோ படிக்கிறதுக்கு கண்டினியூஸாக படிங்க.